இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்துல 20வது அதிகாரத்துல 8வது வசனம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்களேன், நாமும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆண்டவர் நம்மை நிற்கச் செய்கிறார், நிமிர்ந்து நிற்கச் செய்கிறார், எழுந்து நிற்கச் செய்கிறார். ஆனால் அவர்களும் முறிந்து விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் தெரியுமா? மேலே வசனத்தில் வாசிக்கிற போது சொல்லப்படுகிறது. பாருங்களேன், சில பேர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களும் எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில பேர் குதிரையின் மீது நம்பிக்கையாக இருப்பார்கள், குதிரையினுடைய பலத்தின் மீது நம்பிக்கையாக இருப்பார்கள். இந்த குதிரையை நம்பினா நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லி நினைப்பாங்க. சில பேர் ரதத்தின் மீது நம்பிக்கையாக இருப்பார்கள். ரதம் என்பது அதிகாரத்தை குறைக்கிறது. சில அதிகார பலத்தில் உள்ளவர்களை குறித்து நம்பிக்கையாக இருப்பார்கள். இவர்கள் மூலமா எல்லா காரியத்தையும் நடத்தி விடலாம் என்று சொல்லி. பாருங்களேன், ரதம் என்பது எல்லாரும் ஏறி யுத்தம் செய்ய மாட்டாங்க. ராஜாக்களும் பிரபுக்களும் முக்கியமான பிரதானிகளும் தான் ஏறி அதில் யுத்தம் செய்வார்கள். அதனால தான் அது அதிகாரத்தை குறைக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அவங்க அதைத்தான் நம்பி இருந்தாங்க. குதிரையை நம்பி இருந்தாங்க, ரதத்தை நம்பி இருந்தாங்க. இது தங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுக்கும், இந்த நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியெல்லாம் அவர்களெல்லாம் சாதிக்கும் என்று சொல்லி நம்பி இருந்தார்கள். ஆனால் அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். ஆனால் நாங்கள் யாரை தெரியுமா நம்பி இருந்தோம்? ரதத்தை நம்பி இல்லை, குதிரையும் நம்பி இல்லை. நாங்கள் நம்புறதெல்லாம் ஒன்று தான், எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். அதுவே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறது. யாக்கோபினுடைய தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், அவர்தான் நமக்கு பாதுகாப்பு, அவர்தான் நம்முடைய வாழ்வை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். அந்த வேதத்தில் வாசிக்கிற போது வேதம் எப்படி சொல்கிறது? அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்புகிறாராம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். உடனடியாக நமக்கு ஒரு ஒத்தாசை அனுப்பி கொடுக்கிறார். சீயோனில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் மிகப்பெரிய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவருடைய நாமத்தை மாத்திரம் நம்பி இருக்க வேண்டும். ஆண்டவரை உண்மை மாத்திரம்தான் நம்பி இருக்கிறேன், உண்மை தவிர வேறு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை கர்த்தரை நிமிர்ந்து நிற்க செய்வார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எழுந்து நிற்பீர்கள், நிமிர்ந்து நிற்பீர்கள். வேதத்தில் வாசிக்கிற போது சங்கீதக்காரனாய் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறார். பெலிஸ்தியர்கள் அவருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார்கள். பாருங்களேன், உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்கிறார், ஆண்டவரே, இந்த யுத்தத்திலே நான் என்ன செய்ய வேண்டும்? யுத்தத்திலே பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர், யுத்தத்துக்கு போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாவீது யுத்தத்துக்கு போகிறார். யுத்தத்திலே கர்த்தர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருகிறார். அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அந்த இடத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டார்களாம். ஏனென்று கேட்டால் சத்துருக்கள் தண்ணீரை போல உடைந்து ஓடி போனார்கள். ஆனால் ஓடி போனவர்கள் திரும்பியும் வந்தார்களாம். வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தர்கள் திரும்ப வருகிறார்கள். வந்து அந்த இடத்திலே கூடியிருக்கிறார், ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே. அப்பொழுது ஆண்டவரிடத்திலே இவர் விசாரிக்கிறார். கேட்டபோது ஆண்டவர் என்னதை சொல்லிக் கொடுத்தார்? நீ அப்போ அவர்களுக்கு எதிராக போகாமல் அவர்களை முசுக்கட்டை செடியில் நுனிகளிலே இறைச்சலின் சத்தத்தை நீ கேட்கிற பொழுது கர்த்தர் உன்னுடைய எதிரிகளை முறியடிக்கும்படி உனக்கு முன்பாக புறப்பட்டு போவார் என்று சொன்னார். நீ எப்படி தெரியுமா போகணும்? பின்பக்கமாய் சுற்றி போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தாவீதுக்கு ஆலோசனை சொன்னாராம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த முறை ஆண்டவர் புறப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் யுத்தம் செய்ய போகிறேன் என்று சொன்னார் அல்லவா? ஆண்டவர் தனக்கு முன்னாடி போகணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறார். அந்த முசுக்கட்டை செடிகள் நுழைவுகளே இறைச்சலின் சத்தம் கேட்டதாம். ஆண்டவர் புறப்பட்டு விட்டார் என்பதை அறிந்ததுக்கு அப்புறமா தான் தாவீது புறப்பட்டு போனார் யுத்தத்துக்கு. யுத்தத்திலே இந்த முறை பார்த்தீங்களா, அவர்கள் பெலிஸ்தரை முறியடித்தார்கள்.
அவங்கள மிகப்பெரிய அளவிலே துரத்தப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தாவீதுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். யாரை திரும்ப நம்பி இருக்கணும்? தேவனையே நம்பியிருங்கள். அவர்தான் உங்களுக்கு ரட்சிப்பு. அவர்தான் உங்களுக்கு வெற்றி கொடியாக இருக்கிறார். எங்கள் தேவனுடைய நாமத்தை நான் என்ன பண்ணுவோம் தெரியுமா? கொடியேற்றுவோம். வேதத்திலே வாசிக்கிற போது அந்த வசனம் அதான் சொல்லுகிறது. நாங்களும் எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே மகிழ்ந்து கொடியேற்றுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ரட்சிப்பினாலே மகிழ்ந்து கொடியேற்றுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு தருகிற ரட்சிப்பின் நிமித்தமாய், ஆண்டவர் நமக்கு தருகிற வெற்றி நிமித்தமாக நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம்? வெற்றி கொடியேற்ற போகிறோம். ஆண்டவர் தாமே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வாராக. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நன்மையும் வெற்றியும் தருவாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரை, இன்றைக்கும் தகப்பனே உம்முடைய நாமத்தை நம்பியிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உண்மையே நம்பியிருக்கிறபடினாலே ஆண்டவரே அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்யுங்க. அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே கொடியேற்றும்படியாய் வெற்றியை பெறும்படியாய் கிருபை செய்வீராக. இயேசுவின் ஜெபம் கேளுங்கள் பிதாவே. ஆமென். God bless you.